வெல்கம் டு முத்தூஸ் மினி வேர்ல்டு. இன்றைக்கி முத்தூஸ் மினி வேர்ல்டு சேனலில் ஒரு வெஜ் பப்ஸ் பண்ண போகிறோங்க. மீல் மேக்கர் வச்சு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் பார்க்கலாங்க. சட்டி காய்ந்ததுங்க. காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகங்க அது பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணோன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஃபஸ்ட்டு வதக்குங்க. ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சா போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருக்கிறனால நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி நான் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம போடுற மசால் எல்லாமே இந்த தக்காளியோடைய தண்ணியில் தாங்க வேகணும். அதோடைய மசால் வாசம் போகணும் இல்லையா? அதனால நம்ம தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். அது சின்ன புளிப்பு சுவை இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் செய்ய போகிறதுனால கொஞ்சோண்டு தக்காளி இருந்தால் இன்னும் நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசால் பார்க்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, எந்த சிக்கன் மசாலானாலும் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் இருந்ததுன்னா சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதில் நல்லா ஆயில் பிரிகிற அளவுக்கு வதக்கணுங்க. இது ஒரு தடவை வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இடையில எடுத்து ஒரு தடவை மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் பிரிகிற அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் ஒரே 1 இன்ச்சு அளவுள்ள இஞ்சி சேர்த்துருக்கேங்க. துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுமாதிரி மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மணமும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இருக்கிறது போட்டிருக்கேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மீன் மேக்கர் நம்ம ஒரு வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சுங்க. நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்து தாங்க வதக்கியிருக்கோம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு மீன் மேக்கருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போதே ஃபுல் ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீன் மேக்கருக்காக உப்பு போடுறேங்க. நல்லா வதங்கி ஆயில் பிரியணுங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை ஆயில் பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி தெளிக்கக்கூடாது. நம்ம மீல் மேக்கர் போடுறதுனால தண்ணி தெளிக்காமல் ஆயிலே ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த பப்ஸை கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம். நான் சிங்கிள் லேயராக நம்ம சப்பாத்தி, நார்மல் சப்பாத்தி எப்படி போடுவோம் அது ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக போட்டுட்டு நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் மடிக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இது நல்லா லேயராக வரணும், 2-3 லேயர் இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணணுன்னா
மெல்லிசான சப்பாத்தியாக ஒரு 2-3 சப்பாத்தி மேலே மேலே அடுக்கிக்கோங்க. மாவு போட்டு ஒரு சப்பாத்தி வைங்க. அதுக்கப்புறம் மேலே இன்னொரு மாவு போட்டு ஒரு சப்பாத்தி வைங்க. அப்படி அந்த மாதிரி 2-3 சப்பாத்தி வச்சுட்டு அதை வந்து நல்லா சதுரமாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு எட்ஜஸ்லாம் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா லேயராக வருங்க. அது இன்னும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. நான் சிங்கிளாக தான் போடுறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ணியிருக்கோம். குக்கரில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இதை அப்படியே அடிக்கிடுங்க. நான் சின்ன குக்கராக இருக்கிறதுனால 2 மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவு வந்து நான் 2 டம்ளர் 100 கிராம் சின்ன டீ டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 6 பப்ஸ் வந்ததுங்க. எப்பயும் போலே நீங்கள் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு சின்ன பால் எடுத்து நல்லா தேய்ச்சி மெல்லிஸாக பண்ணிங்கன்னா அது நல்ல டேஸ்ட்டாக வருங்க. மீன் மேக்கர் அதே மாதிரி தாங்க. ஒரு 20 மீன் மேக்கர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம சாப் பண்ணி வைக்கும்போது நல்லா கை நிறையா இருக்கணும். அப்போ தான் அதில் மீல் மேக்கர் நிறையா போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு நிமிஷம் வறுத்துட்டுங்க. நம்ம திருப்பி போட்டோம். இப்போ அந்த சைடு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஒரே சைடே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிருங்க. ரொம்ப டார்க் கலர் வந்துடும். இந்த பக்கம் ஒரு நிமிஷம், இந்த சைடு ஒரு நிமிஷம் அப்படி போட்டு ஒரு 2 நிமிஷம். ஒரு பப்ஸுக்கே 4 நிமிஷம் தாங்க வரும். இப்போ மறுபடியும் இந்த சைடு திருப்பி போடலாம். நல்லா ஈஸியாக இருக்குங்க. சிம்பிளாக பண்ணிடலாங்க. சப்பாத்தி போடுற டைம் தாங்க வரும் இதுக்கு. ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க. திருப்பிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அழகான கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. அடுப்பு வந்துட்டு நம்ம ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் சிம்மில் தாங்க இருக்கணும். சிம்மில் இருந்தால் தான் இந்த கலர் வருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.